இந்த கதையை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா அந்த வியாபாரி பண்ண தப்ப நீங்க உங்க லைஃப்ல பண்ண மாட்டீங்க. வெல்கம் டு சின்ன சேவிங்ஸ் பெரிய மாற்றம்ல இன்னைக்கு ஸ்டோரி நம்பர் 2. ஒரு ஊர்ல ரமேஷ்னு ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு 2 பசங்க. ரமேஷ் நல்லாவே சம்பாதிக்கிறாரு, கூட அதிகமா செலவும் செய்யறாரு. ரமேஷோட 2 பசங்களையும் ரொம்ப செல்லமா வளர்க்குறாரு. கேட்ட எல்லாத்தையும் வாங்கி தராரு. வீடியோ கேம்ஸ், காரு, அது இதுன்னு கணக்கு பார்க்காம ஆடம்பரமா செலவு பண்றாரு. இவங்க 2 பேருக்கும் பிறந்த நாள்னு வந்துட்டா ரமேஷை கையிலேயே பிடிக்க முடியாது. ரமேஷ் என்னதான் செலவு பண்ணாலும் சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணமே அவருக்கு வந்தது இல்ல. பல வருடங்கள் கழிச்சு ஒரு நாள் ரமேஷோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிக்குது. டாப்ல இருந்தவர் தான் கிட்ட இருந்த காரு எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப ஜீரோல வந்து நிக்கிறாரு. இப்ப அவரோட 2 பசங்களையும் படிக்க வைக்க கூட அவர்கிட்ட காசு இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் சம்பாதிச்சதை ஒழுங்கா சேர்த்து வைக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தன்னோட 2 குழந்தைய வளர்த்த மாதிரி 3ஆவதா ஒரு குழந்தையா தங்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வளர்த்துருந்தாருன்னா இன்னைக்கு அந்த 2 குழந்தைங்க கஷ்டத்துல இருக்கும்போது இந்த 3ஆவது குழந்தை காப்பாத்திருக்கும் இல்லையா? ஒண்ணு மறந்துடாதீங்க, கோல்டுல நம்மளோட சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா லைஃப்ல அடுத்து என்ன நடக்கும்னு பயப்பட வேண்டிய அவசியமே நம்மளுக்கு இல்ல. நீங்களும் ரமேஷ் பண்ண அதே தப்ப பண்ண போறீங்களா? எஸ் ஆர் நோ? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.